பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு அனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இரக்கமுள்ள இறைவன் மீண்டும் ஒரு ரமலானை எம் வாழ்க்கையில் அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தந்திருக்கின்றான். ஒரு நாள் பொழுது நபித்தோழர் அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபியே நாயகமே, சுவர்க்கத்திற்குள் என்னை நுழைவிக்கச் செய்யக்கூடிய ஒரு நற்செயலை எனக்கு அறிவியுங்கள். அதனை என் வாழ்வில் நான் எடுத்து நடக்க வேண்டும். அதன் மூலமாக சுவனபாக்கியத்தை நான் இலகுவாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று சுவனம் நுழைவதற்கான ஒரு நற்செயலை, சாலிஹான அமலை அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழரே, ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் முழுமையாக நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். அந்த நோன்பு உங்களை சுவர்க்கத்திற்குள் அழைத்து செல்லுகின்ற அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறது என்று கூறியதாக புகாரி முஸ்லிமிலே இந்த மேற்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹு தஆலா முடிவே இல்லாத நிரந்தரமான மறுமையுடைய வாழ்வை எம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தர காத்திருக்கின்றான். அந்த மறுமையுடைய வாழ்வு நமக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். சுவனத்தினுடைய வாழ்வை நாம் இன்பகரமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் அல்லாஹுடைய கட்டளைகள் இந்த உலகத்தில் நாம் எடுத்து நடக்கின்ற போது மாத்திரம்தான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை வாழ்வு நமக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அதனைத்தான் அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுகின்ற போது நீங்கள் நோன்பை சரியாக முறையாக நோற்றுக்கொள்ளுங்கள். அந்த நோன்பின் மூலமாக சுவனபாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆக நோன்பு என்பது வெறுமனே பசித்திருப்பதும் தாகித்திருப்பது மாத்திரம் அல்ல. எங்களுடைய அவயவங்களான கண், காது, எங்களுடைய நாவு, எங்களுடைய சிந்தனை போன்றவற்றை நாங்கள் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களிலிருந்து எம்முடைய பார்வையை நாங்கள் பாதுகாத்து கொள்வதோடு எங்களுடைய செவிப்புலன்களை இஸ்லாம் அனுமதிக்காத இசை போன்ற விடயங்களை கேட்பதிலிருந்து எங்களுடைய காதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படியாக எங்களுடைய சிந்தனை தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுடைய முழு உறுப்பும் சேர்ந்து நோன்பு நோட்கிற போதுதான் எங்களுடைய நோன்பு மாண்பை பெற்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் அது பரிபூர்ணத்துவமான ஒரு அமலாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுவதற்கு எங்களுடைய நோன்பு ஒரு காரணமாக அமையும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் எம்மீது சில கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். இவற்றை நாங்கள் ஃபர்லான கடமை என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா ஃபர்லை வைத்திருப்பதைப் போல நோன்புக்கும் ஃபர்லுகள் உண்டு. அந்த வகையில் நோன்பின் ஃபர்லுகள் 2. முதலாவது நீயத்து வைத்தல், இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய எக்காரியத்திலும் ஈடுபடாமல் இருத்தல். இந்த 2ம் தான் நோன்புக்குரிய ஃபர்லுகளாக இருக்கின்றன. சஹருடைய நேரத்தில் நாம் நீயத்தை வைக்கின்றோம். சஹருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் நாங்கள் உண்ணாமல் புசிக்காமல் மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி இவ்வாறாக நோன்பு நோட்கிற போது நிச்சயமாக எங்களுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே மாண்பை பெறும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. வெறுமனே பசித்திருப்பதனால் தாகித்திருப்பதனால் மாத்திரம் எங்களுடைய நோன்பு முழுமைத்துவம் அடையுமா என்றால் நிச்சயமாக அது பெரியதோர் வினாவாகத்தான் இருக்க முடியும். நாளாந்தம் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகைகளை நேரம் தவறாமல் முறையாக நாங்கள் நேரத்துக்கு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் பேணுதலாக கவனம் எடுத்து நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நாளாந்தம் தொழ வேண்டிய சுன்னத்தான வலியுறுத்தப்பட்ட 12 ரக்காத்துக்களை நாங்கள் எம்முடைய மனதிலே நாம் எடுத்து அதிலே கவனம் செலுத்தி அந்த 12 ரக்காத்துக்களை முறையாக தொழுது கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த 12 ரக்காத்துக்களாவன ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள், தொஹருடைய தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள், தொஹர் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள், மக்ரீபுக்கு பின்னால் 2 ரக்காத், அதே போல இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துக்கள். ஆக மொத்தம் 12 ரக்காத்துக்களாகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் நாளாந்தம்
வலியுறுத்தப்பட்ட இந்த சுன்னா முஅக்கதாவான 12 ரக்காஅத்துக்களை பேணுதலாக தொழுது வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவன பாக்கியத்தை நற்கூலியாக வழங்குவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எங்களுடைய நோன்பு முழுமைத்துவம் அடைந்து நன்மைகள் நிறைந்ததாக அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு பரலான தொழுகைகளோடு மாத்திரமல்ல சுன்னத்தான தொழுகைகளிலும் அதிக கவனம் செலுத்திக் கொள்வோம். இரவு நேர வணக்க வழிபாடுகளிலும் அதிமுக்கியத்துவம் கொடுத்து பகல் வேளைகளில் நோன்பு நோற்றுக்கொள்வதைப் போல இராக்கால வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபட்டு இந்த நோன்பை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் வழி அனுப்பி வைக்கிற போது நிச்சயமாக எங்களுக்கு அந்த சுவன பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருப்பான். எல்லாம் வல்ல இறைவன் அந்த உன்னத சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நட்பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.